Dear 10th standard students, welcome to DSP Max. நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise number 1.1ல 6th sum பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? A யோட வேல்யூ, B யோட வேல்யூ, C யோட வேல்யூ. A யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? X வந்து whole number. whole numberனா முழு எண்கள். முழு எண்கள்ல 0 1 2 3 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். இப்போ x ஓட வேல்யூ 2 விட சின்னது. x is lesser than 2. அப்போ அதிலிருந்து நம்ம a யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது b. x வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா இயல் எண்கள் 1 2 3 அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ x ஓட வேல்யூவை இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது x ஓட வேல்யூ 1 விட கிரேட்டர், 4 விட 4க்கு குறைவான நம்பர் தான் x ஓட வேல்யூ. அப்புறம் c யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம 4 சம்மு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சம்னு பார்ப்போம். a cross b union c equal to a cross b union a cross c. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். எல்லாத்துக்குள்ள வேல்யூ முதல்ல எடுத்துக்கணும். ஏயோட வேல்யூ இது ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹோல் நம்பர்னா 0ல் தொடங்கும், 2வை விட சின்னதாக இருக்கும். அப்போ 0 1. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 விட அதிகமாக இருக்கணும், 4க்கு ஈக்குவல், 4 விட குறைவாகவும் 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கும். அப்போ 2 3 4. சியோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 3, 5. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு சம்முக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு a cross b யூனியன் c. அப்போது ஃபஸ்ட்டு இதுதான் கண்டுபிடிக்கணும். இதில் முதல்ல நம்ம b யூனியன் சியை கண்டுபிடிச்சிக்கணும். எப்போவுமே ப்ராக்கெட்டில் உள்ளது தான் முதல்ல செய்யணும். b யூனியன் c நமக்கு தெரியும், b-ஐயும் c-ஐயும் சேர்த்து எழுதணும். அப்போது 2, 3, 4, 5 இது எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது a cross b யூனியன் c கண்டுபிடிக்கணும். இப்போ அப்போ எழுதிடுவோம். ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும் 0, 1 cross b யூனியன் c எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 3, 4, 5. இப்போ எழுதியாச்சு. இப்போ இதனுடைய ஆன்சர் எழுதணும். ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட்டு சம்முலாம் செஞ்சது மாதிரி எழுதிக்கலாம். 0, 2, 0, 3. ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கு இடையில கம்மா போடணும். 0, 4, 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதுதான் நம்மளோட equation number 1. இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? a cross b யூனியன் a cross c. முதல்ல a cross b எழுதிடுவோம். ஏயோட வேல்யூ நமக்கு என்னது? 0, 1 cross பியோட வேல்யூ 2, 3, 4. இப்போ அது சேர்ந்து எழுதும்போது 0, 1, 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4. அடுத்தது a cross c. ஏயோட வேல்யூ என்னது? 0, 1 cross சியோட வேல்யூ 3, 5. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ நமக்கு அடுத்தது a cross b யூனியன் a cross c. இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். a cross b நமக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா
0, 2, 0, 3, again 0, 3 இருக்கனால ஒன்று போட்டுக்கலாம். 0, 4, 0, 5. Next 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதுதான் நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரம் equation 1 and 2, A cross B union C equal to A cross B union A cross C verified.